தமிழ் சினிமால இருக்கிற எல்லா பெரிய ஹீரோக்களுக்குமே இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கரெக்டான டைமான இந்த சம்மர் ஹாலிடேஸை எந்த பெரிய ஹீரோக்களுமே யூஸ் பண்ணிக்கல. இந்த வருஷம் என்னென்ன முக்கியமான படங்கள் வருது, என்னென்ன படங்கள் இந்த சம்மருக்கு ரிலீஸ்க்காக பிளான் பண்ணி டிலே ஆயிருக்கு, அந்த டிலேக்கு என்னென்ன காரணம், அதை பத்தி எல்லாம் தான் டீடைலா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கான உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது பொங்கல் தான். ஏன்னா பொங்கல் தமிழர் திருநாள், ஒரு லாங் வீக்கெண்ட் ஒன்று இருக்கும், நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். பொங்கல் திங்கள் செவ்வாயில வருது அப்படின்னா நம்ம அதுக்கு முந்தின ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு 5-6 நாளுக்கு ஒரு வீக்கெண்ட் கலெக்ஷன் ஆயிரும். அதுவே புதன் அல்லது வியாழன்ல வருதுன்னா புதன்கிழமை படம் ரிலீஸ் பண்ணாலுமே அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான கலெக்ஷனை கிரியேட் பண்ணிரும். இந்த மாதிரி அதிக ஹாலிடேஸ் இருக்கிறதுனாலையும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படிங்கறனாலையும் பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் பண்றது எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்ததா தீபாவளி. இது பொங்கல் அளவுக்கு நிறைய நாட்கள் ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது. பட் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால தீபாவளிக்கு படங்கள் ரிலீஸ் பண்றது எப்பவுமே ஸ்பெஷலான விஷயமா தான் இருக்கும். அதே போல எல்லா ஹீரோஸ்க்குமே தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணணும்ங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களோட ரசிகர்களுக்குமே தீபாவளிக்கு FDFS பார்க்கறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீலா இருக்கும். அடுத்ததா பூஜா ஹாலிடேஸ். இது பொங்கல் தீபாவளி அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பட் இதோட ஹாலிடேஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதுலயுமே ஒரு லாங் வீக்கெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறனால பூஜா ஹாலிடேஸ்க்கு படம் ரிலீஸ் பண்றதையுமே ரொம்ப முக்கியமான விஷயமா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ். இந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல படம் ரிலீஸ் பண்ணா நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் கூட சேர்த்து வீக்கெண்ட் டைம் சேர்க்கும்போது ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணங்களால இந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸை தாண்டி படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா சம்மர் ஹாலிடேஸ் தான். ஏன்னா ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துலயுமே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பெரும்பாலும் லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு கூட்டமா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல தான். அந்த வகையில சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்கு படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஏப்ரல் 14 சித்திரை திருநாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்றதுமே ஒரு பெரிய சென்டிமெண்டா பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து ஏப்ரலோட 3rd அல்லது 4th வீக்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து மே மாசம் ஃபுல் மாசமுமே ஹாலிடேஸ் தான் அப்படிங்கிறதுனால அப்ப எப்ப ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ் கிரௌட் தியேட்டருக்கு புல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான காலகட்டமாவே பார்ப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எந்த பெரிய ஹீரோக்களோட படங்களோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்களோ ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்போ 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வெயில் பயங்கர அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வெளியில வரவே தயங்குறாங்க. அப்படிங்கிறப்போ தியேட்டருக்கு வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது ஐபிஎல் தொடங்கிட்டதுனால எல்லாருமே மேட்ச் பார்க்கறதுல மும்மரமா இருக்காங்க. டெய்லியும் 2 மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே கிரிக்கெட்லயே உட்கார்ந்து இருக்கறனால அவங்க சினிமா தியேட்டருக்கு கூட்டு வரது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது எலெக்ஷன் இந்தியா முழுக்கவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த வாரம் நடக்க போகுது. அப்படிங்கிற காரணத்தால மக்களோட கவனம் எலெக்ஷன் மேலே இருக்குதுங்கிறனால சினிமாக்கு அவங்களை வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல நம்ம முதல்ல பேசின 2 விஷயமே நமக்கு ரொம்பவே பழகுனதுதான். வெயில் நம்ம பார்க்காத வெயிலே கிடையாது. எந்த வெயிலுக்காகவும் நம்ம படத்துக்கு போகாம இருக்கதே கிடையாது. ஒரு படம் நல்லா இருக்கு ஓடுதுன்னு தெரிஞ்சுட்டா எல்லாருமே வெயிலெல்லாம் பார்க்காம தியேட்டருக்கு போய் பார்க்க தான் செய்வாங்க. அதே போல ஐபிஎல் சம்மர் ஹாலிடேஸையும் ஐபிஎல் பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரோடமே ஒன்றிணைஞ்சிருச்சு. 15 வருஷங்களுக்கு மேல ஐபிஎல் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஐபிஎல் வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம யாரும் படங்களை பார்க்காம இருந்துட போறது இல்ல. அந்த 3வது ஃபேக்டர் தான் கொஞ்சம் கன்சிடரபிளா இருக்குது. எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டதுனால. பட் அதுலயுமே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் 19ஆம் தேதியே முடிஞ்சிருது அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் படங்கள் ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இருந்தும் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்மர்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுக்காக இனிஷியலா பிளான் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன படங்கள் டிலே ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் தங்கலான் பாரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்சிருக்கிற படம். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான படம். ஃபர்ஸ்ட் இது ஜனவரியிலே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் VFX ஒர்க்லாம் கொஞ்சம் முடியல அப்படிங்கிறதுனால மார்ச் அல்லது ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும், பெரும்பாலும் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம விசாரிச்சப்பலாம் கூட எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனுமே வரப்போது. இன்னுமே தங்கலான் படத்தோட ரிலீஸ் எப்ப அப்படிங்கிறது இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்ததா இந்தியன் 2 படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே போயிட்டு இருக்குது. அந்த படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. இந்தியன் 2 and 3 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படினாலும் இந்த மே மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படத்தோட ரிலீஸ் ஜூன் 13ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அப்டேட் வந்திருக்கு. அடுத்ததா ராயன், தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். தனுஷ் நடிச்சு வெளிவர 50வது படம். இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் தனுஷோட டைரக்ஷன் தான். ஏன்னா அவரோட 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அது ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்க போது, மல்டிபிள் ஸ்டார்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த ராயன் படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல்கள் வந்திருக்கு. இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அடுத்ததா அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி, மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல போன வருஷம் மே 1ஆம் தேதி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இந்த வருஷம் மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த வருஷத்தோட பிகினிங்ல கூட ஷூட் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் ஷெட்யூல் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு மே 1க்கு ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சது. பட் நடுவுல விடாமுயற்சி படத்தோட ஷூட் ஹோல்ட் ஆனதும், அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் சொல்லிட்டு நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால இந்த மே மாசம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகல. அதே போல ஷூட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, படம் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த அப்டேட்ஸுமே விடாமுயற்சி டீம்ல இருந்து நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம பேசினதுல இருந்து ஜூன் வரைக்கும் எந்த பெரிய ஹீரோக்களோட படங்களுமே ரிலீஸ் ஆகல. ஜூனுக்கு அப்புறம் வரிசையா எல்லா படங்களுமே ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் அவர்களோட கோ
கோட் படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் படம் வந்து அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுது. அதே போல சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படம் டீசர் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். பட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதே போல சூர்யாவோட கங்குவா படம், இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரீசெண்டா வந்து இந்த படத்தோட டீசர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த இயரோட எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி எல்லா பெரிய ஹீரோக்களோட படங்களுமே இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆனாலும் ஏன் இந்த சம்மருக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எலெக்ஷன் தான் முக்கியமான காரணமா சொல்றாங்க. சரி, எலெக்ஷன் தான் ஏப்ரல் 19ஆம் தேதியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஏப்ரல் கடைசி வாரம் இருக்குது, மே மாசம் ஃபுல்லாவே இருக்குது. அந்த டைம்லாம் ரிலீஸ் பண்ணலாம்ல, ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த படங்கள் எல்லாமே பேன் இந்தியன் ஃபிலிம்ஸா தான் ட்ரீட் பண்ணாங்க. என்னதான் இது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிட்டாலும் இந்தியாவோட ஏதோ ஒரு ஸ்டேட்ல எங்கேயாச்சும் எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாவே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வர்ற வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அடிவாங்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஏற்கனவே தமிழ் படங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல இந்த தியேட்டர்ஸ் அலாட் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புதுசா அந்த எலெக்ஷனும் வந்துச்சுன்னா அதனால கலெக்ஷன் அடி வாங்கிருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதை மனசுல வச்சுதான் எந்த குழப்பமும் வேணாம், எலெக்ஷன் முடிட்டு ரிசல்ட்டும் வரட்டும், ஜூனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனுக்கு அப்புறம் பெரிய ஹீரோக்கள் எல்லாமே தங்களோட படங்களை வந்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசினதுல இருந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு எல்லா பெரிய நடிகர்களோட படங்களுமே இந்த வருஷம் வந்தாலும் மே மாசம் எந்த படமே வரல அப்படின்னு யோசிக்கும் போது விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா படம் இந்த மே மாசம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. மகாராஜா விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது படம். ஆனா விஜய் சேதுபதி வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இந்த டாப் ஸ்டார்ஸோட ரேஸ்ல வந்து இல்ல, அவர் தனியா ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றாரு. தமிழ்ல எல்லா பெரிய நடிகர்களுக்குமே வில்லனா நடிச்சிட்டாரு. அது போக சூப்பர் டீலக்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் பண்ணி அதுக்காக நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தாரு. தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் சொல்லிட்டு எல்லா மொழிகள்லயுமே முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமான படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. போன வருஷம் வந்த ஜவான் படத்துல ஒரு மிரட்டலான வில்லன் கேரக்டர் பண்ணி பாலிவுட்லயுமே தன்னோட கால் தடத்தை பதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மெரி கிறிஸ்மஸ்ங்கிற ஒரு பைலிங்குவல் படத்திலையும் லீட் ரோல் பண்ணி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி இந்திய அளவுல கவனிக்கப்படக்கூடிய நடிகரா இருக்கிற விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படமான மகாராஜா இந்த சம்மர்ல வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு சிறப்பான செய்தி தான். அதை தவிர்த்துட்டு பார்த்தாலுமே 2024ஓட செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாட்களா இருக்க போது முக்கியமான படங்கள் எல்லாமே வருது. அந்த படங்கள்ல நீங்க எந்த படத்தை அதிகமா எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த 3 மாசத்துல 50க்கு மேற்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் அதுல ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படங்களா வந்திருந்தது ரொம்பவே கம்மி தான். அந்த கம்மியான படங்கள்ல எத்தனை படங்கள் ரசிகர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதுனால ரசிகர்கள் தியேட்டருக்கு வர்றதில்ல, படங்களை பார்க்கறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட முடியாது. அதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன், மலையாளம் படங்கள் அண்ட் ரீ ரிலீஸ் படங்கள் இந்த படங்களுக்கு வந்து மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்து அதை நல்ல முறையில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமா ரசிகர்கள் பார்த்து ஆதரவு தெரிவிக்க தான் செய்வாங்க. அதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நல்ல படத்தை எடுக்கணும். திரைக்கதையிலும் சரி, டைரக்ஷன்லையும் சரி ரொம்பவே சுவாரஸ்யமான படமா இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு மக்கள் வந்து எல்லா விதமான படங்களையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஓடிடிக்கு அப்புறம். ஸோ எல்லா வகையிலுமே சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய ஒரு படமா இருந்தால் மட்டும்தான் மக்கள் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வருவாங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்ல படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. படத்தோட டைட்டில் ஆரம்பிச்சு ட்ரைலர்ல இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து அப் டு டேட்டா ட்ரெண்டிங்ல இருந்தால் மட்டும்தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதே போல வித்தியாசமான ப்ரொமோஷன் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணாதான் இந்த படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம பேசின விஷயங்களை தாண்டி இந்த 3 மாசத்துல வந்த படங்கள்ல உங்களை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தின படங்கள் எது அல்லது என்னென்ன விஷயங்களை சரி பண்ணா ரசிகர்களை தியேட்டர் நோக்கி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன, அதெல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க.